ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். நான் வந்து நிறைய ஷோஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரியான ஒரு ரீயூனியன்ல நானும் பாட்டா இருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு பர்சனலா ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அண்ட் வந்த உடனே பார்த்தா எல்லாரும் பயங்கர எனர்ஜியா இருக்கீங்க. ஸோ இந்த எனர்ஜிலாம் வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே என்னோட ஸ்கூல் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு நீங்க எல்லாரும் அதுவும் இவ்வளோ பேர் ஒன்னா இணைஞ்சிருக்கீங்க அப்படின்றது பார்க்கும்போது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். இதை வந்து யார் முன்ன நின்று செஞ்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்மளோட டைம் டிராவல், அதாவது உங்களோட டைம் டிராவல் அப்படிங்கிற 2009க்கு போனா எப்படி இருக்கும் அப்படியே சும்மா கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நிறைய பேர் ப்ரொபோஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ரொபோஸ் அக்செப்ட் பண்ணியிருந்தா என்ன, நம்ம பாஸ் பண்ணியிருக்கலாமே, ஃபெயில் ஆகாமே இருந்திருக்கலாமே, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நமக்குள்ள நம்ம யோசிச்சுட்டே இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போவே யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான டைம் டிராவலுக்கு இப்போ நான் உங்களை அப்படியே கொஞ்சம் கடத்திட்டு போய் உங்களோட ஸ்கூல் மெமரிஸ் எல்லாத்தையுமே இப்போ நான் கொண்டு வர போறேன். அண்ட் உங்களுக்காக பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அந்த சர்ப்ரைஸை பார்க்கணும்னா நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணணும் தெரியுமா? கண்ணை மூடணும். கண்ணை மூடுங்க. இந்த ஓரக்கண்ணாலெல்லாம் பார்க்க கூடாது. அண்ட் உங்களுக்கான அந்த அட்டகாசமான சர்ப்ரைஸ் உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. இப்போ உங்க கண்களை அப்படியே திறந்து பாருங்க பார்க்கலாம். எல்லாரும் உட்காருங்க. Sit down. Sit down please. எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ உங்களை பார்த்ததுல இன்னும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம ஸ்கூல்லயே ரொம்ப ஆக்டிவான டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேட்ச் தான். பாருங்க, அந்த ஆக்டிவ் இன்னும் குறையவே இல்லை, அப்படியே இருக்கு. நான் இதை நம்ம ஸ்கூல்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டையும் ஒவ்வொரு பேட்ச் கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. உங்களை பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உங்களோட நானும் சேர்ந்து இந்த ரீயூனியன் ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ண போறேன்னு நினைக்கும் போது நானும் உங்க வயசுக்கு வந்துட்டு போறேன். ஒரு நிமிஷம். கண்ட்ரோல். நிறையவே எமோஷனல் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட பசங்களை இங்க கூப்பிட்டு இந்த பெஞ்ச்ல உட்கார வச்சு என்ன மாதிரியான சேட்டைகள்லாம் அப்ப பண்ணிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? தாராளமா. ரெடியா இருக்கீங்களா? அப்படியே இங்க வாங்க பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ எல்லாருமே இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, மேலே வந்து இங்க உட்காரும் போது நீங்க ஸ்கூல் டேஸ்ல எந்தெந்த பெஞ்ச்ல எந்த இடத்துல உட்கார்ந்துருந்தீங்களோ அதுபடி அப்படியே உட்காரலாம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாக்குறதுக்கு. எப்படி நல்லா இருக்கேன்பா. நீ அவார்ட் வாங்கினதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேங்க்யூ ஸோ மச். கனமா பாத்தீங்களா? ஏய் கண்ணம்மா. மேடம் எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். எப்படி உட்காருடா. ஏன் பாரதி, அங்க பாத்தியா ஸ்கூல்லயே வருணும் கண்ணம்மாவும் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருப்பாங்க போல இருக்கே. அப்பவே அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் நினைக்கிறேன்பா. இல்லனா புக்கெல்லாம் டெடிகேட் பண்ணிருப்பாரா? எப்படி ஏத்து விட்டாலும் இப்படி நல்லவனாவே இருந்தா எப்படிரா? ஒவ்வொருத்தர் பெரியா கூப்பிட்டு நம்ம அட்டெண்டன்ஸ் எடுத்துடலாமா? எல்லாருமே பிரசன்டான்னு பாத்துடலாமா? எடுத்துடலாமே. எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரித்திக் அவன் ஆப்சன்ட் மிஸ். ஓ. சிவன்யா பிரசன்ட் மேம். சிவா பிரசன்ட் மேம்.
நம்ம கிளாஸ்ல மொத்தம் 64 பேர். பாதி பேராச்சும் வந்திருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம கிளாஸ்க்கு போவோம். ஓகே ஓகே மேடம். டேக் யூர் நோட். இப்போ நான் கரஸ்பாண்டன்ட்டை போய் மீட் பண்ண போறேன். அஞ்சலி, கொஞ்சம் இங்க வாமா. யூ பீப்பிள் ரைட், என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. நீ கிளாஸை மானிட்டர் பண்ற. யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ, நான் கொடுத்த ஒர்க்கை ஒழுங்கா பண்ணலையோ, நீ வந்து லிஸ்ட் அவுட் பண்ற போர்டில். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே மேடம். சும்மா என்னப்பா இவ்வளவு குப்பையை போட்டு வச்சிருக்கீங்க? ஸ்கூல்ல இருந்த மாதிரியே இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. சின்ன பிள்ளைங்க மாதிரி அப்படியே இருக்கீங்க, மாறவே இல்லை. ஆனா நான் உங்களை திட்டவே முடியாது. இப்போ அப்ப திட்டின மாதிரி திட்ட முடியாது. ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எதுக்கு மேம்? இனிமே இது உங்க டைம், நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் அப்படியே உங்கள ஒரு ஸ்டூடெண்டா உட்காந்து பாக்குறேன். ஓகேவா? உங்களோட மிஸ் வந்து ரொம்ப அழகா உங்களோட மெமரிஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கும். ஒவ்வொருத்தரும் இந்த மெமரிஸை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பீங்க. ஒவ்வொருத்தரையும் நான் கூப்பிடுறேன். அதுல ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? நம்மளுடைய கண்ணம்மா. Come on. Go. ஹாய். நீங்க உங்களோட ஸ்கூல் மெமரிஸை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி இங்க எங்களுக்கு ஷேர் பண்ணலாமே. என் மனசுல இருக்கிற சந்தோஷத்தை எப்படி சொல்றதுனே தெரியல. இங்க வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பெருசா எதுவும் தோணல. உங்க எல்லாரோட முகத்தையும் பார்த்ததும் ஸ்கூலுக்கே போன மாதிரி இருக்கு. நான் உங்களை மாதிரி காலேஜ் எல்லாம் படிக்கல. ஸ்கூலோடையே என் படிப்பு முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாட்கள்னா அது ஸ்கூல் டேஸ் தான். நான் வீட்டில் இருந்ததை விட நான் ஸ்கூல்ல தான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தேன். சனி ஞாயிறுலாம் வந்துச்சுன்னா மற்ற எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஆனா எனக்கு எப்படா இந்த சனி ஞாயிறு முடியும், திரும்ப எப்போ ஸ்கூலுக்கு போகலான்னு இருக்கும். அப்படிப்பட்ட என் ஸ்கூல் டேஸை திரும்ப கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்ணம்மா, அப்படிலாம் உங்களை விட முடியாது. நீங்க ரொம்ப நல்லா பாடுவீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஐயோ, உண்மைதானே? இல்ல அதெல்லாம் வேண்டாம். இல்ல கண்ணம்மா, ரொம்ப வருஷம் கழிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்திருக்கீங்க. அவங்களுக்காக ஒரு பாட்டு நீங்க பாடுங்க ப்ளீஸ். கண்ணம்மா, பாடுங்க கண்ணம்மா. Come on, Kanama, sing. கண்ணம்மா, பாடு. பாடு. கனவு மாதிரி எனக்கு பாடலாம் வராது. வந்து ஏதோ சுமாராக எழுதுவேன்னு சொல்லுவாங்க, அதுக்காக எழுதி காட்ட முடியாது இல்லையா? வாழ்க்கை வந்து நம்மளை போட்டு செய்யும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் டேஸ்க்கு பின்னாடி போய் வாழ்ந்து பார்க்கணுன்னு எல்லாருக்கும் தோணியிருக்கும். அப்படி தோணாத வந்து மனுஷனாகவே இருக்க முடியாது இல்லையா? ஸோ எனக்கு தோணியிருக்கு. எனக்கு தோணின அந்த நாட்களுக்கு நான் திரும்பி பேக் டு ஸ்கூல் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அதுக்காக இந்த விஷயத்த
இன்னைக்கு நனவாக்குன என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரீட்டா மேம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் இன்றைக்கி ஒரு ரைட்டராக இருக்கிறேன், ஒரு அவார்டெலாம் வாங்கியிருக்கிறேன். இதுக்கெலாம் காரணம் என்னென்னா நம்ம படித்த அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொடுத்த நினைவுகள் தான் அது எல்லாத்துக்கும் காரணம். ஸோ இன்றைக்கி இது இங்கே நடக்கிறனால எனக்கு சின்னஞ்சிறு 2 எழுதக்கூடிய உத்வேகம் வந்திருக்கு. பார்ட் 2 வேறையா? அதுலயும் கண்ணம்மா தான் உன் காதலியா இல்ல வேற யாராவதா? எனக்கு ஆக்சுவலாக சந்தோஷத்தில் என்ன பேசுறதுனே தெரியல. அப்போ நான் கீழே வந்து உட்காந்துரு. ஏய், 10 வருஷத்துக்கு முன்னாடி குட்டி குட்டியாக பார்த்த முகம்லாம் இப்போ எல்லாமே மாறி போயிருக்கு. நிறைய பேர் எனக்கு அடையாளமே தெரியல. என் கூடவா படிச்சீங்கன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு மிஸ் சென்னை ஆனதுக்கு முக்கியமான காரணமே நம்ம ஸ்கூல் தான். இந்த இடத்துல நீ மிஸ் சென்னைங்கிறத சொல்லி காட்ட விரும்புகிறேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏய், சும்மா. உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அஞ்சலி, ரொம்ப அழகா பேசுனீங்க. நீங்க பேசும்போது உங்களோட வாய்ஸ் அப்படியே தேன் மாதிரி எங்க காதுல வந்து பாஞ்சிட்டே இருக்கு. கேன் யூ ப்ளீஸ் சிங் a song for us? எப்படி பாஸ் இவ்வளோ வச்சு சமாளிக்கிறீங்க? உங்களை பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு பாஸ். டேய், யா பாய திறந்தா மூடாம பேசுவா, பார்க்காதெல்லாம் பார்த்த மாதிரியே அடிச்சு விடுவா. இவ சொன்ன கதைக்கு பார்த்தா இவ ரைட்டர் ஆவான்னு நினைச்சேன். வருண் ரைட்டர் ஆயிட்டான், இவ மிஸ் சென்னை ஆயிட்டா. தலைவா, அஞ்சலியோட மாதாந்திர மேக்கப் பட்ஜெட்டு கொஞ்சம் ஹெவியா இருக்குமே, கம்பெனி கட்டுப்படி ஆகுதா? டேய், அப்படியே மூஞ்சிலே குத்துவேன். இவர் என்ன சும்மாவே கிண்டல் பண்ணுவாரு, நீ வேற போட்டு கொடுக்குறியா? பாவம் அவரும் கண்டென்ட்டே இல்லாம மாவாட்டுறாரு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அஞ்சலி. குன்றுவோம். இன்ஸ்டால கோகிலான்னு ஒரு மிஸ் சயின்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க. அவங்களும் ஒரு மேக்கப் குயின். எப்போ பார்த்தாலும் மூஞ்சில ஏதாவது ஒன்று தடவிட்டு வந்துருவாங்க. ஓ, ஒரு நாள் பர்ஸ்ல வச்ச மேக்கப் கிட் காணும்னு சொல்லிட்டு பெரிய ரகலை பண்ணிட்டாங்க. எங்களால் கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் பார்த்தா எடுத்தது இவ. அஞ்சலி கண்ணம்மாவோட பரிசெல்லாம் ஆட்டையை போட்டு உண்ணுதுன்னு சொல்லி ஏமாத்திட்டு திரும்பியே, இன்னமும் அப்படிதான் இருக்கியோ? ஆமாம் பிரதர். செம்ம. இல்ல ஹாய் ப்ரோ, அஞ்சலி பத்தி உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். சொல்லுங்க. ஆல்ரெடி நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். நீ என்ன வந்து புதுசா சொல்ல போற? அப்படியா? என்கிட்ட ஒன்று இருக்கு. என்னது? நான் 7வது படிக்கும்போது அஞ்சலி என்கிட்ட ஒரு பென்சில் கடனா வாங்கினா பாஸ். அதை திருப்பி தரவே இல்லை. அது தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் என்ன செம்ம அடி அடிச்சாங்க பாஸ். அடுத்த நாள் அந்த கோவத்துல வந்து அஞ்சலியோட ஸ்கூல் பேக்கை மொத்தமா தூக்கி சாக்கடையில போட்டேன். அதுக்கு அஞ்சலி உடனே சந்தோஷப்பட்டுப்பாளே. எப்படி பாஸ் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அவ ஷாக் ஆவான்னு பார்த்தா ஸ்கூல் பேக் காணோன்னு யார்கிட்டயும் சொல்லாம ஒரு வாரம் ஸ்கூல் ஓட்ட அடிச்சிட்டா. டேய், இப்போ உங்களுக்குலாம் என்னடா பிரச்சனை? எதுக்கு வரிசையா என்ன இப்படி போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? உன் சின்ன வயசு கதையெல்லாம் பாஸுக்கு தெரிய வேணாம் அஞ்சலி. பாஸ், இவ ஸ்கூல் லீடரா இருந்தா அப்ப மிஸ் பேசுறவங்க பேர்லாம் எழுதி வைக்க சொன்னாங்க. ஆனா இவ யார் பேரையும் எழுதல. ஆனா மிஸ் வந்ததும் தனியா ஒரு துண்டு சீட்ல கொடுத்துட்டா. மிஸ் எங்களை கூப்பிட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க. அஞ்சலி எங்க பேர் எழுதவே இல்லை. ஆனா மிஸ் கரெக்டா கூப்பிட்டு எங்களை அடிக்கிறாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் ஒண்ணு யோசிச்சோம். வாழும் கலைன்னு ஒண்ணு இருக்கிற மாதிரி போட்டு கொடுக்குற கலைன்னு ஒண்ணு இருந்தா அதுல அஞ்சலி தான் டாப்பர். ஏய் அஞ்சலி, எதுக்கு இப்ப மூஞ்ச சோகமா வச்சிருக்க? சும்மா ஒரு ஜாலி தானே பேசிட்டு இருக்கோம். எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் அது ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பா. அதான் அஞ்சலியோட குணமே. உண்மையை சொல்லணும்னா இந்த ரியூனியன் வந்ததுல எங்க பேட்ச்லயே அழகான கப்பல் நீங்க தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் அல்லாம். ஒரு வழியா இப்போவாச்சும் ஏதாவது நல்ல விதமா சொன்னீங்களே, நன்றி. என்ன பாரதி இதெல்லாம்? வாடா. எப்படிடா இருக்க? எப்போ வந்த? டைரக்டா இங்க தான் வந்திருக்க போல இருக்கு. ஆமா மச்சி, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதான் ஸ்ட்ரைட்டா போய் 2 ரவுண்ட் முடிச்சிட்டு இது 4வது ரவுண்டு. ஏய், எதுக்குடா இவ்வளவு குடிச்சிக்கிட்டு இருக்க? டேய், உன் ஆளு கண்ணம்மா வந்திருக்கா போல. அமைதியா இருடா. என்னடா இந்த 96 படம்லாம் இப்ப வந்ததுடா. நீ எல்லாம் அந்த காலத்து ராம். எங்க உன் ஜானு?
டேய், இங்க தானே பார்த்தேன். அமைதியா ஏய், இரு. ஜானு! அமைதியா இரு. அமைதியா இரு. டேய், அமைதியா இரு. சொல்றேன்ல. டேய் இங்க என்ன சொல்லுது? கண்ணம்மா கண்ணம்மாங்குதா? வாயை மூடி ஆ? பேசாம இருடா. இப்ப கண்ணம்மா மட்டும் வந்து அப்படியே உன் நெஞ்சில கைய வச்சா அப்படியே மயக்கி விழுந்துருவல்ல வச்சு. டேய் டேய் நீ கண்ணம்மாவை லவ் பண்ண விஷயம் நம்ம கிளாஸ்ல எல்லாருக்குமே தெரியும்ல. சரி அதை விட்றா. இவ ஏதோ புக் எழுதுனா தெரியுமா? டேய், சும்மா ஏதோ கிளி சின்னஞ்சிறு கிளியே. டேய் 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 அதுல அமைதியா கூட உன் பழைய லவ் மேட்டர் தானடா விழாவே எழுதியிருக்க. இருடா. ஊரே அந்த புத்தகத்தை படிச்சுட்டு உனக்கு அவார்டுலாம் வேற கொடுத்தாங்களேடா. ஆ? இப்ப என்ன மட்டும் சொல்ல வேணாம்னு சொன்னா? டேய் நியாயமா பேசுடா. இவர் மச்சான் பேசாம இருடா. பாஸ் இங்க பாருங்க பாஸ், இவனுக்கு அவன் பழைய காதல சொல்ல வெக்கப்படுறான். சும்மாறா. மச்சி சொல்லு மச்சி, சார் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. கண்ணம்மாவை எப்படிலாம் லவ் பண்ண, அவன் மேல எவ்வளவு பைத்தியமா தெரிஞ்சேன்னு டேய் எல்லாருக்கும் தெரியும்டா. டேய் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கண்ணம்மாவை பத்தி கவிதை எழுதி எழுதி தானே ரைட்டரே ஆனா. டேய் அடிச்சு வாயை உடைச்சிருவான் அவனை. ப்ரோ சாரி சாரி. போடாதி. அட விடுங்க வருண், அவர் ஏதோ ஜாலியா பழசெல்லாம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. பேசிட்டு விடுங்க. நீங்க பேசுங்க ப்ரோ. தேங்க்யூ சிஸ்டர். ரீயூனியன்னா பழசெல்லாம் பேசி ஜாலியா இருக்கிறது தானே. டேய் மச்சான் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு எதுக்குடா ஃபங்க்ஷனு? சொல்றா. வாயை மூடிட்டு இருக்கணும்னா நான் பேசாம வீட்லயே குடிச்சிருப்பேனடா. எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்துட்டு? சரி ஆமா நான் எங்க விட்டேன்? அதான் ஏதோ கவிதையெல்லாம் எழுதுவாருன்னு சொன்னீங்களே. கவிதை கவிதை. இவன் கண்ணம்மாவை பத்தி எக்கச்சக்கமா கவிதை எழுதியிருக்கான். டேய் டேய் இந்த சம்பவம் எல்லாம் எப்ப தெரியுமா? டேய். 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஃபைனல் எக்ஸாம்ல. சொல்லவா மச்சி? சொல்றா சொல்லட்டு வாடா. டேய் எனக்கு கூட்டு. டேய் மச்சான் டேய் வாயை போடா. மூடுறா. நீ நிக்காத. இவனை மீன் விற்கிற பொண்ணம்மா, என் ஆளு பேரு கண்ணம்மா. அவளை விட உலகத்துல அழகு வேற யாருன்னு சொல்லுமா? இதை யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, எனக்கு ஒண்ணு எல்லாமே எழுதி வச்சுட்டா. டேய் என்னடா டேய். ஜாலியா தானடா பேசிட்டு இருக்கோம். மச்சான், டேய், டேய் டேய் போடா. மச்சான் எனக்கு தெரியும்டா. டேய், போடா. உன்னால கண்ணம்மா மறக்க அமைதியா இரு, முடியாதுடா. போடா. கூட்டு, டேய், போடா. டேய், அதனாலதானே நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க. சொல்றா டேய் மச்சான் உண்மையை சொல்லு. ப்ரோ சாரி ப்ரோ, ஏதோ போதையில் உலகிட்டு இருக்கான். எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ப்ரோ. என்ன வருண், எக்ஸாம் பேப்பர்ல கவிதையெல்லாம் எழுதிருக்கீங்க போல. நீங்க வேற சும்மா இருங்க வேணுமா ப்ரோ. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ப்ரோ. அவன் ஏதோ பிடிச்சிட்டு. சாரி ப்ரோ. ப்ரோ என்ன எப்படி ஆயிடுச்சு? தப்பா எடுத்துட்டு இருப்பார்ல. விடுங்க வருண், இட் ஹேப்பன்ஸ். இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு வந்தது வீண் போகல. இதை வச்சு என்ன கேம் ஆடுறேன்னு மட்டும் பாரு.